ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மாலை வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய கூட்டு தியானத்தில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நாம் சற்றே நம் சூக்ஷ்ம சரீரத்தை சமநிலைப்படுத்தி தியான நிலைக்கு செல்வோம். நல்ல அமைதியான சுத்தமான சூழ்நிலையில் அமர்ந்து 2 கைகளையும் பூமி தாயின் மீது பதிப்போம். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுவோம். நம் எண்ணங்களுக்கு சற்றே கடிவாளம் இட்டு அவற்றை மன்னித்து அவற்றுடன் போராடாமல் விட்டு விடுவோம். ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்திற்கு தங்கள் அனுமதியையும் ஆசிகளையும் நாம் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். தற்போது நமது 2 கைகளும் மடி மீது வரட்டும். வலது கையை எடுத்து நம் மூலாதார சக்கரம், வயிற்றின் கீழ்ப்பகுதி, முன்னர் அதுக்கு முன்பாக எடுத்து சென்று வலது கையை நம் வலது கையை மைய நாடி வழியாக மேலே உச்சந்தலை சகஸ்ரார சக்கரத்திற்கு மேலே மெதுவாக உயர்த்தி நம் குண்டலினி சக்தியை மேலெழுப்புவோம். 3 தடவை நாம் கூட்டாக செய்யலாம். ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது நாம் கூட்டாக ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்போம். முதலாவது தடவை வலது கை மூலாதார சக்கரத்திலிருந்து மெதுவாக மேலே வரட்டும். ஓம். இரண்டாவது தடவை மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பிப்போம். ஓம். மூன்றாவது தடவை மீண்டும் மூலாதாரத்தில் ஆரம்பிப்போம். ஓம். ஓம். இரு கைகளும் மடி மீது மலர்ந்தபடி இருக்கட்டும். கண்கள் தொடர்ந்து மூடிய நிலையில் இருக்கட்டும். நம் கவனத்தை முதலில் நம் இதய சக்கரத்தில் சற்று நேரம் பதித்து நாம் ஒரு தூய ஆத்மா என்பதை மீண்டும்
நம்முள் நிலைநிறுத்துவோம். நாம் தூய ஆத்மா என்ற உண்மையை மீண்டும் நம்முள் நிலைநிறுத்துவோம். கவனத்தை நம் இதய சக்கரத்திலிருந்து நம் சஹஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். கவனத்தை உச்சந்தலையில் வைத்து ஸ்ரீ மாதாஜி, நம்மை யோக நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் தாயே. எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பரம சைத்தன்யத்தின் சக்தியை நாம் உணரச் செய்யுங்கள். அந்த சக்தியுடன் நம் கவனத்தை இணைத்து விடுங்கள் தாயே. சிறிது நேரம் கவனம் உச்சந்தலையில் இருக்க தியானத்தை தொடர்வோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
தொடர்ந்து நாம் கவனத்தை தலையுச்சியில் வைத்து தியானத்தில் இருப்போம். கடந்த வகுப்புகளில் நாம் நமது மூலாதார சக்கரத்தின் சக்திகளான ஸ்ரீ கணேஷா மற்றும் ஸ்ரீ கார்த்திகேயரை பற்றி பார்த்தோம். ஸ்ரீ கார்த்திகேயர் தமக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் மற்றும் வெளியில் இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் வெல்லும் திறனை நமக்கு தருபவர். இன்று நாம் பூமி மாதாவை பற்றி பார்ப்போம். கடந்த வகுப்பில் பார்த்தோம், பூமி மாதா மிகவும் வாசனை நிரம்பியவர், அதாவது ஃப்ராக்ரன்ஸ். அவருடைய அந்த வாசனை நிரம்பிய தன்மையானது பூக்களின் மூலமாக வெளிப்படுகிறது. மேலும் பூமி மாதா நமக்கு நாம் இருக்க உறைவிடம் மற்றும் எம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தேவையான உணவு அனைத்தும் தந்து எம்மை மது வாழ்வில் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து உதவுகிறார். மற்றும் ஸ்ரீ மாதாஜி கூறுகிறார், பூமி மாதாவுக்கும் சகஜ யோகாவுக்கும் இடையிலான நிறைய தொடர்புகள் இருக்கிறது. பூமி மாதா நாம் நமது சூட்சும சரீரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள மிகவும் உதவி புரிகிறார். ஏனெனில் நமது மூலாதார சக்கரம் இந்த பிரபஞ்சத்தில் பூமி தாயால் பிரதிபலிக்கப்படுகிறது. நமது மூலாதார சக்கரம் பூமி மாதாவால் ஆக்கப்பட்டது. எனவே இது நமக்கு மிகவும், பூமி மாதா நம்மோடு மிகவும் தொடர்புடையவர். எனவே இன்றைய தியானத்தில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரை மூலம் மேலும் பூமி மாதாவை பற்றி தெரிந்து கொள்வோம். எனவே இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். தொடர்ந்தும் நாம் குண்டலினி சக்தி நம் கவனத்தில் நாம் உச்சந்தலையில் எப்போதும் இருப்பதற்காக, அந்த சக்தியை மீண்டும் வலியூட்டுவதற்காக வழமை போல் 3 தடவை குண்டலினி சக்தியை எழுப்பி சக்கரங்களுக்கு கவசமிட்டுக் கொள்வோம் காணொலி வழியாக.
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்றைய தியானத்தில் நாம் மூலாதார சக்கரத்துடன் தொடர்பான பூமி தாய், பூமி மாதா மீது சற்றே கவனத்தை செலுத்தி தியானிப்போம். 2 கைகளையும் மீண்டும் பூமி தாயின் மீது பதிப்போம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் உங்கள் இரு கைகளையும் கீழ் நோக்கி செலுத்தலாம். பூமி தாயானவர் எப்போதும் சமநிலையில் இருப்பவர். பூமி தாய் சமநிலையில் இல்லாவிட்டால் இந்த எல்லா உயிரினங்களும் மானுடர்களும் கூட அழிந்து விடுவோம். எனவே அவர் எப்போதும் நம்மை சமநிலைக்கு எடுத்து செல்கின்றார். நம் நாடிகளை, நம் சக்கரங்களை சமநிலைக்கு எடுத்து செல்கின்றார். மேலும் பூமி தாயானவர் மிகுந்த சகிப்புத்தன்மை. பூமி தாயின் நிலைக்கு எதிராக நாம் மனிதர்கள் முக்கியமாக எவ்வளவோ செயல்கள் செய்கிறோம். சூழலை மாசுபடுத்துவது, அசுத்தப்படுத்துவது, போர், எத்தனையோ அநியாயங்கள், துன்பங்களை இந்த மனித குலம் செய்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் இந்த பூமி தாய் சகித்து பொறுமையை கடைபிடித்து எப்போதும் சமநிலையில் இருக்கின்றார். நாம் அதனிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. எனவே சில நிமிடங்கள் நம் கவனத்தை நன்றாக உள்ளே வைத்து பூமி தாயிடம் பிரார்த்திப்போம். தாயே, தாங்கள் இந்த உலகிற்கு எடுத்து காட்டும் அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, அதாவது பெர்சிவியரன்ஸ், இவை அனைத்தையும் நம்முள்ளும் நம் எல்லோருள்ளும் சகஜ யோகிகள் மற்றும் உலகத்தில் இருக்கும் அனைவருள்ளும் வளம் பெற செய்யுங்கள் பூமி தாயே. மற்றும் பூமி தாயானவர் நான் சொன்னது போல்
நம் மூலாதார சக்கரத்துக்குரிய மூலகம் எலிமெண்ட் ஆவார். பூமி தாயில் அமர்ந்த மாத்திரத்தில் நம் மூலாதார சக்கரமும் தூய்மை அடைகிறது. மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களுடன் 4 இதழ் கமலம் உடன் பூமி மாதா மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர். எனவே கைகள் இரண்டும் தொடர்ந்தும் பூமி தாயில் பதித்தவாறே சிறிது நேரம் தியானிப்போம். தியானத்தில் மீண்டும் மீண்டும் அந்த பண்புகளை, சமநிலையை நமக்கு தருமாறு மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக பிரார்த்திப்போம். பூமி தாய்க்குரிய முழுமையான மந்திரத்தை கூட்டாக உச்சரிப்போம். ஸ்ரீ த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். தெரிந்தவர்கள் கூட்டாக சேர்ந்து பாடலாம். தெரியாதவர்கள் தியானத்தில் இருந்து கேட்டு தியானியுங்கள். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இன்னும் ஒரு தடவை, மீண்டும் ஒரு தடவை கூட்டாக மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இரு கைகளும் தொடர்ந்தும் பூமி மாதாவில் இருக்கட்டும். இந்நிலையில் கவனத்தை நம் மூலாதார சக்கரம், முதலாவது சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். மூலாதார சக்கரமானது ஒரு 4 இதழ்கள் கொண்ட கமலம். இதழ்கள் என்பது
நர்வ் பிளெக்சஸ் நரம்பு முடிச்சுக்கள் நம்முடைய பௌதீக உடலில். எனவே இந்த 4 இதழ் கமலத்திலும் மூலாதாரத்தின் அதிபதியான ஸ்ரீ கணேசர் வீற்றிருக்கிறார். ஸ்ரீ கணேச மந்திரத்தை நாம் 4 தடவை கூட்டாக உச்சரிப்போம். மந்திரமானது ஸ்ரீ துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். மற்றும் ஸ்ரீ கணேசர் நம் எல்லா சக்கரங்களிலும் அமர்ந்திருக்கிறார். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் எல்லா சக்கரங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு நாம் முற்றாக தியான நிலைக்கு செல்வோம். முழு கவனத்துடன் 4 தடவை ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூட்டாக உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கைகள் தொடர்ந்தும் பூமி தாயில் இருக்கட்டும். கவனத்தை மெதுவாக ஒவ்வொரு சக்கரமாக சஹஸ்ராரா சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். சுவாதிஸ்தானம், நாபி சுற்றி இருக்கும் பவசாகரம், இருதயம், விஷுதி, ஹம்சா சக்கரம், ஆக்ஞா சக்கரம். இதில் ஒரு பிரார்த்தனை செய்வோம். நம் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மாதாஜி நாம் எமது மமகாரம், அகங்காரம் அனைத்தையும் சரணடைகிறோம், விட்டு விடுகின்றோம்.
நாம் அனைவரையும் மன்னிக்கின்றோம். நமக்கு தீங்கிழைத்தவரையும் மன்னிக்கின்றோம். தயவு செய்து நமது பிழைகளையும் பொறுத்தருளி மன்னித்தருளுங்கள் தாயே. கவனம் சஹஸ்ரார சக்கரம் உச்சந்தலைக்கு வரட்டும். ஒரு நிமிடம் மௌனமாக தியானித்து கவனத்தை சிதற விடாமல் எண்ணங்களுடன் போராடாமல் அவற்றை மன்னித்து விட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து அதன் பின் அன்னையின் அருளுரையை கேட்போம். இன்றைய அருளுரை பூமி தாய் பற்றியது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை மெதுவாக திறக்கலாம். வந்து காணொலி பார்க்கலாம். கைகள் இரண்டும் மடி மீது வைத்துக் கொள்வோம். Today we have assembled here to do the puja of the Mother Earth. We call it as the Bhumi Puja, Sri Dhara Puja. She is called as Dhara. As you know, Dha means sustain. Radha. The one who sustains the energy is Radha. And Dhara, which is the one which is sustenance itself. She sustains us. On her we live. As you know, this Mother Earth is revolving with a tremendous speed, and but for her gravity, we would not have existed here. Apart from that, there is so much atmospheric pressure on her.
She understands things, coordinates, and creates. This only you can find out when you are a realized soul. You have seen how she sucks in your negativity when you are standing on her bare feet, respecting her, requesting her to suck your negativity with a light in front of you, in front of my photograph. She knows me because she is my mother. She is your grandmother, we can say. That's why she nourishes you. She looks after you. Early in the morning, when we get up, when we put our foot on her, we have to say, "Oh mother, please forgive us, because we are touching you with our feet." But it doesn't matter. Children can touch the mother with the feet or with the hands. Makes no difference. But she is the creator of the body of Sri Ganesh. She is the one who is represented within us as the Kundalini. She herself moves in a spiral round the sun. The sun also moves up and down as she moves around the sun in a spiral. But because both are relatively moving, you don't see the movement of the sun. The relationship between the Mother Earth and all other stars, planets and constellations are kept constant and variable with great care. When we talk of materialism, we are acting against our Mother Earth. Instead of learning from her subtler qualities, we are trying to exploit her, to dig her out, to use her for our selfish motives. What does she do to us? She creates these beautiful fruits for you to eat. She creates beautiful trees for you to make furniture, to make nice houses. She gives you green grass to soothe your nerves. She carries so many rivers and so many huge big oceans on her being. She is always larger than the largest of oceans. Such a great thing as she is, what do we do to her is to exploit her fully, indiscriminately. Then the reactions are setting. The beautiful cycle of nature is broken by our aggressive attitude and absolutely indiscreet. Then this Mother Earth doesn't do anything as such herself, not much. But then the ether starts acting and you have problems, what we call as acid rains, plastic, all kinds of problems that come out of this indiscreet creation. When we started making machinery without any balance, we started producing machinery. Just like mad. As a result of that, now we have become slaves of machines. We can't do anything with our own hands. Because of machines,
people have become unemployed. As I have said many a times that machines are for us, we are not for the machines. But today the situation is very different. We are entirely into the hands of machines. Again the same indiscreet behavior. Again the same imbalances. Mother Earth teaches us balance. If she was not in a balance, we would have been all finished. She teaches us gravity. She teaches us how to be attractive to another person without the other person knowing about it, feeling about it, without enslaving, without mesmerizing, without obliging, and to give without expectations. Without any expectations, she gives us. Whether we respect her or not, whether we treat her or not, we give her. But when she gets very upset, like as in, you have heard that in Mexico, she erupted out. You know what was happening in Mexico, I was telling you long time back, that they are using all kinds of black magic. They are producing all kinds of drugs. Colombia is doing the same. And if you do all these things to harm people, then she gets into volcanic conditions. And then a volcano starts bursting out. As you know, Los Angeles and all these places on the western coast of America are still in the danger of volcanoes. All kinds of gurus have gone and settled there. All kinds of black magic is on. There is witchcraft which is officially recognized. Officially they are registered. Nobody minds doing anything because they say you have human freedom to do all kinds of devilish things. Under the name of human freedom, they are doing all kinds of horrible things. As a result of that, Mother takes the respite. It is always a collective respite. It is always a collective respite. Please remember this. But when Sita wanted to leave Sri Rama, she opened herself and took her inside herself. That is a reception of the Mother. That is not the destruction or eruption. But the eruption harms collectively, and sometimes some innocent people are also killed in that. Death does not exist in the divine language. Those who are dead can be reborn. But death sometimes could be used for punishing people, for destroying them, for taking them away from the sea. That's what the Mother Earth does. Sometimes her anger can be so great that pinpointedly she can destroy thousands and thousands of miles of earth, destroying many people who have been extremely irreligious and uncollective. In Sahaja Yoga also, those people who are uncollective, try to be uncollective, are harmed by her. But in a very secretive way, which they must understand. Or we should say in a very subtle way. When Sahajogis become uncollective, saying, this is my house, my home, this is my privacy, this is my wife, my child, my things, I cannot come to puja because I have got this problem, I cannot do this work for Sahaja Yoga because I have got that problem. When they become uncollective, then in a very subtle way,
this Mother Earth, which is represented within us as the Kundalini, gets upset. And when she gets upset, she starts acting in a manner which can be very dangerous for people. Possessiveness is not the quality of Mother Earth. She doesn't possess anyone. For example, if you are an Indian, you can come to England. You can go anywhere. You can live anywhere. She doesn't possess anyone as such. We only, the human beings, have made this world into different countries, different places, all our own ideas of stupidity. There's only one world. There's only one world God has created. He has not created. It's rather awkward. All right, now better. It's all right, now better. It's rather awkward. All right. She has not created all these nations. Only there are ravines through which big rivers flow. Sometimes, wherever she has raised herself, there are mountains. These are her different durations and different varieties, just to create beauty. Supposing the whole world was like a bald-headed gentleman, what would have happened to us? First of all, we all would have slipped out, I think. Or else, what would have happened if it was nothing but just all over the forest? Or all over only the mountains? Or all over just the rivers? To create the beauty, she has used all these things to make us happy, to give us joy, to entertain us. She created all this beautiful stage for us. And what do? We have divided her into parts. That this is my country, this is your country, this is their country. When we die, what is our country? We are all dead bodies. Whether you are buried in a church or in the open, you are all in the Mother Earth. What is our country is that we are the Mother Earth. So we have to understand that this body is made out of that Mother Earth to which it has to go. And we are stupid to feel that we belong to this country or to that country. Of course, this is the greatest miracle of the Maya, that people know this, but still they do not want to believe it. There are so many truths they know, they are sure, they know about it, but they don't want to believe it. Or they believe it, but they don't want to accept it. And even if they accept it, they don't want to know about it. It's a funny human miracle that they know that nothing belongs to us. When we come on this earth, our hands are like this. When we go, everything is like this. Despite that, despite this understanding, we still play games with ourselves, cheat ourselves, and try to believe that I am this country, I am that country, I am so great and so that. But human beings were born in certain countries earlier than in other countries. That has definitely made difference to the tradition and understanding of life, that is human life. Earth remains the same, but this changes. The climate may be different. That's why the fruits may be different. It's all an adjustment. In the whole plan, there is such a good adjustment, no quarrel, no problem. It's just a variety again. Supposing all bananas are produced all over the world, who would care for them? For example, if you give bananas to Indians,
they will laugh at it. But if you give them apples, they'll say, oh, apples, wait. The other way around for the English. If you want to give somebody present as an apple, they will look at you. What's the matter with this person? So this is again her own style of playing and giving you different type of climates, different type of produces, so that you enjoy different things. If there is no variety, then you won't be able to enjoy it. How much she understands you, and how much do we understand her? For a Sahaja-yogi, it is important to understand that we are not going to take anything from here. It's all nothing but clay. And clay is going to remain here and is going to vanish forever and ever. What are we going to carry with us? What are we going to have with us? All the time is our evolution, is now our spirit. So we are the spirit. We are neither this nor that nor that. What we are the spirit, and we are absolutely not anyway contaminated by anything that is called matter. So we should see to the essence of the Mother Earth, that the Mother Earth uses her matter to give joy to others. In the same way, if we use her to give joy to others, then you have followed her path. On the contrary, if you try to exploit her, it's like making holes or digging at her. Who is your mother? If you try to separate her into parts, that means you are cutting her body into different parts. All these human concepts are anti-mother. But the worst and worst of all is that we do not respect Sri Ganesha within us, which is the creation of this Mother Earth. Sri Ganesha, which is the innocence within us, we do not respect. We do not respect the innocence that has come to us. The way children are tortured and butchered and abused is amazing. How people are not afraid that one day a big volcano might break into a country like this where the children are treated like this. In that case, the Mother Earth will destroy all the human beings who are behaving like this, and she'll take all such sweet children into her lap and she'll reproduce them somewhere else. It is very important to understand that unless and until we respect Sri Ganesha within us, our innocence, our chastity, we cannot allow ourselves to call Sahajogis. That is the first beginning, the first step towards our ascent. We cannot talk of anything else unless and until this foundation is laid in the Mother Earth. That is why today I have decided that we should have a Bhumi Pujan in England. I hope by this innocence in this country will be respected, will be loved, will be protected, and will be nourished. By this, innocence in grown-up people will be awakened, that they will respect their innocence, respect their chastity, above all other things. By this Bhumi Pujan, we respect the essence of the Mother Earth, that is the Kundalini within us, and we respect
our self-realization by that. I hope what I am going to do today may be able to transform this country into its real form that I call as the heart of the universe. By this I hope the Mother Earth will melt the stone hearts of this country into beautiful lotuses, into fragrant flowers of daisies all around. May God bless you. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள் கூறியது போல் நாம் எல்லோரும், நாம் சகஜ யோகிகள் எல்லோரும் நம்முள் இருக்கும் குழந்தைத்தன்மை, பவித்திரம், தூய்மை, ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, பவித்திரம், தூய்மை, இவை அனைத்தையும் the innocence, அதை எப்போதும் நாம் மதித்து தூய்மையானவர்களாக ஸ்ரீ கணேசர் அவர்களின் தூய்மைத்தன்மையை, குழந்தைத்தன்மையை பிரதிபலிப்பவர்களாக இருப்போம் என்று உறுதி கொள்கிறோம் தாயே. நம் மூலாதாரத்திற்கு எதிரான எந்த செயல்களிலும் நாம் எப்போதும் ஈடுபட மாட்டோம். நம் சிந்தனையில் கூட அவற்றை அணுக விட மாட்டோம். ஒரு நிமிடம் தொடர்ந்தும் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்போம். பரம சைத்தன்யத்தின் இந்த பரம சைத்தன்யம் நம்மை சூழ்ந்திருப்பதை, பிரசன்ஸ், நாம் உணர்வோமாக. அதனுடன் நம்மை இணைத்துக் கொள்வோமாக. மாதாஜி, தாயே, இன்றைய கூட்டு தியானத்திற்கு
அருள் புரிந்தமைக்கு நம் மனமார்ந்த நன்றிகள். தங்கள் ஆழ்ந்த கருத்துக்களால், ஆனால் எளிமையான கருத்துக்களால் நம் எல்லோருக்கும் ஞானத்தை தந்தமைக்கு நன்றி தாயே. பொதுவாக நாம் தியானத்தில் எப்போதும் ஆரம்பத்திலும் முடிவிலும் நம் மகாமந்திரம் மற்றும் குண்டலினி சக்தி எழுப்புவதன் மூலம் தியானத்தை தொடங்கி தியான முடிவிலும் அதை செய்வோம். என்றும் நாம் அதை செய்யலாம். அதன் முன்பு ஞான நிர்மலமே என்ற தமிழ் பாடலை கேட்டு பின்னர் மகாமந்திரம் கூறி குண்டலினி எழுப்பி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.
கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே ஆ, ஆ, கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே ஸ்ரீமத பாதத்தில் நின்னை கண்டேன் கிருபாகர ஐங்கர பாஸ்கர ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே தற்போது கூட்டாக மகா மந்திரம் பாடலாக கேட்டு பின்னர் குண்டலினி சக்தி எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that,
You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஒரு தடவை நாம் அமைதியாக மீண்டும் அன்னைக்கு நாம் பணிவான நன்றிகளை கூறி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். தற்போது இன்றைய தியானத்தை பற்றியோ அல்லது பூமி மாதா மற்றும் சகஜ யோகா அறிவு பற்றி ஏதாவது கேள்விகள் அல்லது உங்கள் அனுபவங்கள் பகிர்ந்து கொள்வதாயின் தற்போது நாம் கலந்துரையாடலாம். மீண்டும் நன்றி எல்லோருக்கும் இன்றைய தியானத்தில் கலந்து கொண்டது. வணக்கம்.